15 மினிட்ஸ் ஷார்ட்ஸ் அதை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து எண்டு ஃப்ரேம் வரைக்கும் பொசிஷன்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். வெங்கட் வந்து மேலே பார்த்துட்டு திரும்ப கீழே வரணும். அவர் மேலே வந்து பார்க்குறதுக்கு அவர் ஏணியில் வந்து ஏறணும். மேலே ஏணியில் ஏறிட்டு திரும்ப அவர் ஏணி விட்டு கீழே இறங்கி உள்ளே வரணும். இந்த கேப்பில் ஏணியெல்லாம் எடுத்துகிட்டு ஃபைட் மாஸ்டர் அவர் வந்துங்கன்னா ஃபயர் பண்ணணும். இது எல்லாத்தையுமே கரெக்டாக சிங்க் பண்ணிவிட்டு அவங்க எல்லாமே டிஸப்பியர் ஆகும். அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸோடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா லைட்ஸோடைய ஃபாலோ அப்பு, லைட்னிங்காக தனியாக ஒரு க்ரேன் ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கடுத்து திரும்ப வந்து ஜீப்பில் வந்து ஒரு ரிக் ரெடி பண்ணி கேமரா போய் ஜீப்பில் லேண்ட் ஆகணும். ஒரு ஆரம்பித்து 2-3 மினிட்ஸ் போனதுக்குள்ளே ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் வரும். திரும்ப மறுபடியும் அங்கேருந்து ஆரம்பிக்கணும். இப்படிமா கிட்டத்தட்ட ஒரு 4 days அது பிளான். ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு சீக்வன்ஸ் அந்த சீக்வன்ஸு. அங்கே நீங்கள் பார்க்குற எல்லா லைட்ஸுமே நம்ம க்ரியேட் பண்ணணும். அங்கே இருக்கிற அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணணும். அங்கே நீங்கள் பார்க்குற ஒருத்தர் பை எடுத்துகிட்டு போகிறாரு, ஒருத்தர் டூ வீலர் வந்து நிற்பார், ஒரு ஆட்டோ போகும். எவ்ரிதிங் இட்ஸ் கிரியேட். ஒரு சின்னதாக ஒருத்தர் வந்து தப்பான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டார் அப்படின்னா கூட அவுட்டில் தான் இருக்கும் அது. அதனால திரும்ப மறுபடியும் பண்ணணும்னு சொல்லுவார். கதையை அவ்வளோ யதார்த்தமாக பண்ணணும் ஃபில்முக்குள்ளே ஸ்க்ரீன் ஃபில்ம் பண்ணும்போது அப்படின்னு சேலஞ்ச் எடுத்து பண்ணது தான். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இப்போ நம்ம கூட ஒரு கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம்ஸ்லையும் நமக்கு ரொம்ப ஒரு எப்பயுமே ஒரு பசுமையாகவும் ஒய்டான விஷயங்களையும் காமிச்சு நம்மளுக்கு ஒரு மாதிரி ப்ளசன்ட் ஃபீலிங் கொடுக்கக்கூடிய தேனி ஈஸ்வரன் சார் தான். ஹாய் சார், வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு சினிமாட்டோகிராஃபர் இந்த உலகத்தை பார்க்குற விதம் ஏதாவது வேறு விதத்தில் பார்ப்பாங்களா சார்? இது எப்பயுமே ஒரு அழகியலை சார்ந்து மட்டும்தான் அந்த மாதிரி தான் இருக்குதா சார்? அப்படி சொல்ல முடியாது. ஏஸ்தட்டிக் சென்ஸ் வந்து எவ்ரி இண்டிவிஜுவல்ஸோட சம்மந்தப்பட்டது. அண்ட் சினிமாட்டோகிராஃபராக நான் அப்படி சில விஷயங்களை பார்ப்பேன். நான் எந்த விஷயம் பண்ணாலும் அதில் ஒரு நேர்த்தி இருக்கணும், அதில் ஒரு அழகியல் இருக்கணும் அப்படின்றத பார்ப்பேன் நான். இப்போ வந்து வீர தீர சூரன் அது எல்லாருமே வந்து பார்த்துட்டு அந்த 15 மினிட்ஸ் ஷார்ட்ஸ் அதை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு படம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எனக்கு ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்கணும்ப்பா அப்படின்னு டேரக்டர்ஸ் சொல்லிடுவீங்களா? ஏன்னா எல்லாமே ஏதோ ஒன்று இருக்குது, அது அப்படியே ஏதாவது இல்லைங்க நான் ஏதாவது சேலஞ்ச் இருந்தால் தான் பண்ணுறேன் அப்படி தான் சொல்லி வச்சுருக்கீங்களா? இல்லை அப்படி இல்லை. அதான் சொன்னேன்ல, அந்த கதைகள் அந்த மாதிரியான டிமாண்ட் இருக்குது, ஸ்கிரிப்டில் இருக்குது. இது இந்த 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும், ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து அதில் ரொம்ப கிளியராக இருந்தார். ஸ்கிரிப்ட் இருக்கும்போதே இருந்தது. அதுக்குள்ளே சேலஞ்ச் என்ன இருந்தது எங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது அப்படின்னா, டீமுக்கு வந்து இப்போ நாங்கள் எல்லாருமே டீமாக ஒர்க் பண்ணோம். அதில் மொத்த டீமுக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து கிம்பல் ஆப்ரேட்டர் விவேக் தான் அது பண்ணார். அவர் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து எண்டு ஃப்ரேம் வரைக்கும் பொசிஷன்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்போதும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாலாஜி வெங்கட் கேரக்டர் இருக்கார் இல்லைங்களா, வெங்கட் வந்து மேலே பார்த்துட்டு திரும்ப கீழே வரணும். அவர் மேலே வந்து பார்க்குறதுக்கு அவர் ஏணியில் வந்து ஏறணும். மேலே ஏணியில் ஏறிட்டு திரும்ப அவர் ஏணியை விட்டு கீழே இறங்கி உள்ளே வரணும். இந்த கேப்பில் ஏணியெல்லாம் எடுத்துகிட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பாலச்சந்தர் தலைமையில் அவங்க அந்த ஏணியை எடுத்துகிட்டு வேறு பக்கம் போகணும். ஓகே. அது மாதிரி ஃபீனிக்ஸ் பிரபு ஃபைட் மாஸ்டர் அவர் வந்துன்னா ஃபயர் பண்ணணும், பிளாஸ்ட் பண்ணுறது. இது எல்லாத்தையுமே கரெக்டாக சிங்க் பண்ணிவிட்டு அவங்க எல்லாமே டிஸப்பியர் ஆகணும் அங்கேருந்து. அப்புறம் நாங்கள் திரும்ப எல்லோரும் உள்ள கேமராவுக்கு பிஹைண்டில் பேக்கில் ஓடிக்கிட்டே இருப்போம் கம்ப்ளீட்டாக. அதை லைட் பண்ணுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு சீக்வன்ஸு. அரௌண்டு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் அது ஆரம்பித்து முடிகிற இடம் வரைக்கும். அதுக்குள்ளே வந்து எங்கள் இவங்க அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸோடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா லைட்ஸோடைய ஃபாலோ அப்பு, லைட்னிங் இருக்கும். லைட்னிங்காக தனியாக ஒரு க்ரேன் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து அவங்க வந்து டைமிங் எந்த சீக்வன்ஸ் நடக்கும்போது அந்த டைமிங் கரெக்டாக வரணும். அந்த லைட்னிங்கோடைய இது தண்டுற இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்போம்.
அந்த சிங்க்கு அதில் பண்ணணும். ஓகே. அதுக்கடுத்து திரும்ப வந்து ஜீப்பில் வந்து ஒரு ரிக் ரெடி பண்ணி கேமரா போய் ஜீப்பில் லேண்ட் ஆகணும். அங்கே அந்த லேண்ட் ஆகிற விஷயங்கள் தெரியக்கூடாது, அதுக்காக வந்து ஒரு ரிகர்ஸ் பண்ணணும். அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு எண்டு இதை வரும்போது கீழே திரும்ப கேமரா அங்கேருந்து வெளில வரவும் தெரியாமல் ஸ்மூத்தாக வரணும். ஓகே. ஸோ இவ்வளோ ப்ராக்டிசஸ் இருந்துச்சு. இது இல்லாமல் சார் வந்து விக்ரம் சாரும் எஸ்ஜே சாரும் சுராஜும் அண்டு வெங்கட், அந்த அவர் பாலாஜி ஆக்சுவலி அந்த வெங்கட் கேரக்டர் பண்ணாங்க இல்லையா, ஆமாம், அவங்க எல்லாருமே வந்து கூட நடித்த மற்ற கோ ஆர்டிஸ்ட்டு அவங்களும் சளைக்காமல் வந்து வேலை பார்த்தாங்க. அதில் வந்து அவ்வளோ ஈடுபாடு இருக்கும் அவங்களுக்கு ஒவ்வொன்றும். ஏன்னா ஒரு ஆரம்பித்து ஒரு 2-3 மினிட்ஸ் போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் வரும், திரும்ப மறுபடியும் அங்கேருந்து ஆரம்பிக்கணும். இப்படிமா கிட்டத்தட்ட ஒரு 4 days அது பிளான் பண்ணோம். ஓகே. எத்தனை டேக் சார் போச்சு ஆக்சுவலாக? 2 டேக் தான். ஃபஸ்ட்டு டேக் வந்தோடனே அதில் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தது. டைரக்டர் ரொம்ப அப்செட் ஆனார். அப்புறம் எல்லோரும் நாங்கள் எல்லாம் பேசி அதெல்லாம் பண்ண முடியும், வாங்க திரும்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. early morning 5:15 தான் அந்த ஷாட்டு முடியுது. அதுக்கடுத்து எங்களுக்கு டைமே கிடையாது. நாங்கள் ஒரு ஷாட்டை முடித்து அடுத்த ஷாட்டுக்கு திரும்ப ரெடி ஆகிறதுக்கு 3 hours to 4 hours ஆகும். ஏன்னா எல்லாத்தையும் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணணும், அவங்க எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணணும், நம்ம போய் திரும்ப மறுபடியும் லைட் செட்டப் எல்லாத்தையும் செக் பண்ணணும். அதனால் வந்து ஒரு 3 to 4 hours ஆகும் திரும்ப நாங்கள் ரெடி ஆகிறதுக்கு. பாம் பிளாஸ்ட் பண்ணுறது, கெனான் பிளாஸ்ட் பண்ணுறவங்க அவங்க ரெடி ஆகணும், மாஸ்டர் சைடில் ரெடி ஆகணும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைடில் ரெடி ஆகணும். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து உள்ளே அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. அவங்களுடைய உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. அது மொத்த டீமாக சேர்ந்து பண்ணதுனால தான் இந்த ஒரு அவுட்புட் எங்களுக்கு. ஓகே. அண்ட் வீரதீர சூரனில் அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு போர்ஷன் வரும்ல சார், விக்ரம் சார் வந்து அந்த இதில் தொங்கிட்டு இருப்பார்ல, அது எதில் சார் பண்ணாங்க? அது சிஜியா இல்லை அது உண்மையிலே மனுஷன் பண்ணது தான்? ஆனால் ரோப் இருந்திருக்கும். ரோப் பண்ணி பண்ணாங்க, பட் ஒரிஜினல் சார் பண்ணது தான் அது. ஓகே, அவரே தான் பண்ணது. உள்ளேருந்து வந்து வெளில வந்து பண்ணது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு சீக்வன்ஸ் அது. அந்த சீக்வன்ஸு நாங்கள் வந்து இங்கே வெளில கிரேன் வச்சு அதில் உட்காந்துருப்போம். அப்புறம் சார் வந்து வெளில வர்றதுக்கும் திரும்ப மறுபடியும் உள்ளே போகிறதுக்கும் லைட் பண்ணணும், தெரியும், லைட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஆக்சுவலாக டே லைட்டை வந்து அங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். லைட் க்ரியேட் பண்ணது அது வந்து ஒரிஜினல் லைட் கிடையாது, டே லைட் மாதிரி க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணது தான் அந்த சீக்வன்ஸ். அது இப்போ எப்போ நடந்தது சார்? ஷூட் பண்ணது நைட்டில் ஷூட் பண்ணோம். நைட்டில் எடுத்தது அது? அப்போ அது தெரியல சார், நீங்கள் சொன்ன மாதிரி மொட்டை வெயிலில் எடுத்த மாதிரி தான் தெரிஞ்சுது. அது பார்க்கும்போது ஏதோ ஏர்லி மார்னிங் பகலில் எடுத்த மாதிரி பண்ணோம். ஓகே. அதுனா ஒவ்வொரு ஷாட்டும் எடுக்கணும், க்ளோஸ்லேயே எடுக்கணும், நீங்கள் ஒயிட்லேயே எடுக்கணும், சஜஷன்லேயே எடுக்கணும். அதுக்கு அவர் தொங்கிக்கிட்டே தான் இருந்தாரா? ஆமாம், அவங்க ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்டாண்ட் பையாக கொஞ்சம் நேரம் இருப்பார். கேமரா ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக ஷிஃப்ட் பண்ணணும், கேமராவை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப மறுபடியும் சார் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. ரொம்ப சாருடைய கோஆப்ரேஷன் பயங்கரமாக இருந்துச்சு அதில். விக்ரம் சாருடைய கோஆப்ரேஷனு. டைரக்டர் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் பண்ணும்போது மிட் நைட் பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு 2 மணி 3 மணி இருக்கும் அந்த டைமில் பண்ணோம். அந்த டைம் தான் வந்து எங்களுக்கு எனர்ஜியே ஸ்டார்ட் ஆகும். இல்லை சார், நாங்கள்லாம் பேட்மேன் அப்படின்ற மாதிரி. அதே சார் அப்படியே அது நைட்டு நடக்கிறது. அப்புறம் இந்த சீக்வன்ஸ்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது அது பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அப்படி பண்ணோம். ஓகே சார். அண்ட் வந்து இந்த படம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து இருந்தது. அதுவும் இல்லாமல் ஊருக்குள்ளே போய் மக்கள்லாம் இருப்பாங்க, அது ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருந்தாங்க. அந்த எக்ஸல் இல்லை போகிற சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சார். அது எப்படி அது ரொம்ப கண்டிப்பாக காம்ப்ளிகேட்டடாக இருந்திருக்கும், ஏன்னா மக்கள் வருவாங்க போவாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அந்த டீம்? அதான் அது வந்து திருதாபூர்னு மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப் தான் அது. அந்த பஸ் ஸ்டாப்பை எங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கே நைட்டு 10 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு 3க்குலாம் லைட் செட்டப் பண்ண, அங்கே நீங்கள் பார்க்குற எல்லா லைட்ஸுமே நம்ம க்ரியேட் பண்ணது, எல்லாமே க்ரியேட் பண்ணாங்க. அந்த லைட்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த ஊர் அடங்கணும்ல, ஊர் மக்கள் பயங்கர அன்பு வந்து கூட்டமாக நின்றுட்டு திண்டுக்கல்ல மனுஷன் போனதுக்கே அவ்வளோ கூட்டம்னா அங்கெல்லாம் எப்படி இருந்திருக்கணும்? ஷூட் பண்ணவே விடலை அவங்க. ஸோ ஒரு 10 o'clock ஆகிடுச்சு, 10-15க்கு மேலே ஆகிடுச்சு, அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு. அங்கே இருக்கிற அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணார். அது நீங்கள் பார்க்குற ஒருத்தர் பை எடுத்துகிட்டு போகிறாரு, ஒருத்தர் 2-wheeler வந்து நிற்பார், ஒரு ஆட்டோ போகும், ஒரு பஸ் வரும், அந்த பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் எவ்ரிதிங் இட்ஸ் கிரியேட். அது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருடைய டீம் வந்து பிரமாதமாக ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி கார்னர், அதாவது இன்ஃபினிட்டி இருக்குல்ல, இன்ஃபினிட்டியில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க.
கம்ப்ளீட்லி ஒயர்லெஸில் வாக்கி டாக்கியில் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டைரக்டர் வந்து ஒரு சின்னதாக ஒருத்தர் வந்து தப்பான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டார் அப்படின்னா கூட அவுட்டில் தான் இருக்கும் அது. ஆனாலும் திரும்ப மறுபடியும் பண்ணணும்னு சொல்லுவார். ஏன்னா அந்த யதார்த்தமான அந்த ஆம்பியன்ஸ் வேணுன்றதுக்காக. அது நீங்கள் இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, அது எப்படி எடுத்து முடிச்சு பாசிபிள்னு, அதுக்காக மட்டும் இல்லை, இந்த கதையை அவ்வளோ யதார்த்தமாக பண்ணணும் ஃபில்முக்குள்ளே ஃபில்ம் பண்ணும்போது அப்படின்னு சேலஞ்ச் எடுத்து பண்ணது தான் அதில். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயோ யாரோ உங்களோட படங்களில் அது வந்து நேச்சுரலாக இருக்கா இல்லை டைரக்டர் சொல்கிறதா அப்படின்னு தெரியல, இல்லை வேறு படங்கள் நாங்கள் வந்து அதை கவனிக்கலான்னு தெரில, எங்கேயோ ஒரு ஆள் யாரோ எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுடைய படங்களில் எல்லா சினிமோட்டோகிராஃபிங்லையும் எல்லாம் பார்க்க முடியுது. அது வந்து எல்லா படங்களும் இருக்குமா இல்லை உங்கள் படங்கள் நாங்கள் தனியாக அது பார்க்குறோமா அந்த மாதிரி? இல்லை, நான் வந்து எப்படின்னா கதையை கேட்டுட்டு ஃபில்ம் பண்ணும்போது அது படம் பார்க்குற ஆடியன்ஸை அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டே தான் ஒர்க் பண்ணுறது. ஓகே. ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறது என்னென்னா, நம்ம ரசிக்கணும் ஃபஸ்ட்டு. அண்ட் அவங்களுடைய டேரக்டருடைய அந்த ஸ்கிரிப்டை வந்து சினிமாட்டோகிராஃபி மூலமாக படம் பார்க்குறவங்களையும் பிரிட்ஜ் பண்ணுறது தான் பெரிய முக்கியமான ஒரு வேலையாக பார்க்குறேன். ஸோ அந்த பிரிட்ஜிங் கரெக்டாக நடந்துகிட்டே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் நீங்கள் அப்படி அந்த மாதிரி இருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே. அண்ட் வந்து சார் ஒவ்வொரு டேரக்டர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறையா கேட்பாங்க, இது இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். அருண்குமார் சார் எப்படி? ஏன்னா நாங்கள் நேரில் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாரு. அவர் எப்படி ஸ்பாட்டில் எப்படி ஆக்சுவலாக? பயங்கர ஸ்வீட் அவர். ஓகே. ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு ஒர்க்கு. அவர் என்னென்னா அவருக்கு என்ன வேணுங்கிறதுல ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பார். ஓகே. இதுதான் எனக்கு வேணும், இப்படி இருந்தால் போதும் அப்படின்னு. நம்ம வந்து கொஞ்சம் இது ஒன்று இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு வச்சுன்னா தேவைப்பட்டால் எடுத்துப்பார். அதர்வைஸ் அவருக்கான அந்த கிராஃப்டில் இதுதான் எனக்கு தேவைப்படுது, நீட் இருக்குது அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவார். அதில் அவர் கிளாரிட்டியாக இருப்பார். அதே மாதிரி விக்ரம் சார்கிட்டையும் எஸ்ஜே சார்கிட்டையும் சுராஜ் சார்கிட்டையும் அண்ட் இன்ஃபேக்ட் வெங்கட் பாலாஜி இருக்கார்ல, அவர் வந்து டேரக்டருடைய தம்பி தான். அங்கே அந்த ப்ரையாரிட்டிலாம் இருக்காது. அவர் அந்த கேரக்டராக தான் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவோம் பண்ணியிருக்காரு பண்ண சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து டெடிகேட் டு த கோரில் பண்ணாங்க. டேரக்டர் ஸ்பாட்டில் சொல்லிகிட்டே இருப்பார், எல்லாருமே ரொம்ப ட்ரூவாக அண்ட் ரொம்ப இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணுறாங்க சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு நல்ல இயக்குனர், நல்ல மனிதர், நல்ல கிரியேட்டரு. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஓகே. உங்களுக்கு வீர சூரன் ரொம்ப பிடிச்ச விஷயம்லாம் என்ன சார்? நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபராகவும் சரி, ஒரு 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 மனிதராக, ஒரு ஆடியன்ஸாகவும் சரி, உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சார் படத்தில்? அதோடைய ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் நான் வந்து ரொம்ப ரசித்தேன். டேரக்டருடைய ஒரு ஐடியாவாக என்னென்னா, நீங்கள் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இப்படி தான் வரும்ல. அவர் இன்பிட்வீனில் ஒரு கதையை சொல்லலாம், பார்ட் 2ன்னு வச்சுட்டு அதுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய ஒர்க் பண்ணணும். உங்களுக்கான ப்ரிக்வலை வந்து பார்ட் 1க்கான க்யூரியாசிட்டி கிளப்பணும், அங்கே ஒரு மிஸ்ட்ரி வைக்கணும், அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதுக்குள்ளே ஸ்க்ரீன் பிளேவாக கதையும் வந்து வேறு ஒரு மாதிரி நரேட் பண்ணணும். ஓகே. அப்படின்னு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ஃபில்ம் இருந்துச்சு எனக்கு. ஓகே. ஆமாம். அப்புறம் அந்த ஒரு இரவுன்னு எடுக்கிறாங்கல்ல, அந்த ஒரு இரவை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதுக்குள்ளே எவ்வளோ டீட்டெயில் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் ஃபுல்லாக எல்லாருமே ஒரு கிரே ஷேடில் தான் இருப்பாங்க. நீங்கள் ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி சரி தவறு எதுவுமே கிடையாது. நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு சரியாக இருந்துச்சு, எனக்கு தவறாக இருக்கும், என்னுடைய தவறு உங்களுக்கு சரியாக இருக்குன்ற மாதிரி அவங்க இது அவங்களுக்கு சரியாது. ஓகே. இப்போது விக்ரம் சார் வந்து அந்த காளி கேரக்டர் வந்து அந்த ஃபேமிலிக்காக ஒன்று பண்ணுறது சரி. அதே மாதிரி பெரியவர் ரவி கேரக்டர் வந்து அவங்க ஃபேமிலிக்காக பவர் பண்ணுறது அவர் சரி, சுராஜ் பண்ணுறது அவருக்கு சரி அப்படின்ற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் இந்த ஸ்கிரிப்டில் இருந்ததை நான் உணர்ந்தேன். நான் சினிமாட்டோகிராஃபராக அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து அவர் எல்லாருக்கூடையும் வேலை வாங்கின விதம் இருக்குல்ல, அது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நாள் கழித்து
விக்ரம் சாருடைய அந்த மாஸ் சீன்ஸு, பழைய விக்ரம் சாரை பார்த்து ஒரு ஃபீல் கிடச்சது எல்லாருமே, ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. முக்கியமாக அந்த சிங்கம் போல நடந்து வந்தான் செல்ல பேராட்டி. ஸோ அந்த சாங் வந்து ஒரு மாதிரி இருந்தது எங்களுக்கு பார்க்கும்போது, ஃபயராக ஒரு சம்திங், ஒரு ஃபீல் வந்து தியேட்டர் ரூமில் அடடா அப்படின்ற ஒரு ஃபீல் கிடச்சிது. அது எப்படி நரேட் பண்ணார்? எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொன்னாரா அவங்களுக்கு? இது இல்லை, எப்படி? அது ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. ஓகே. ஃபைட் சீக்வன்ஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்டாக மட்டும் இப்போ அது கொஞ்சம் அந்த ஒரு ஆம்பியன்ஸில் இருக்க மாதிரி முதல்ல யோசித்தோம். ஓகே. அந்த ஆம்பியன்ஸ் இருக்கிறத விட இப்போ இருக்கிற மெத்தடில் தான் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. அதில் தான் அது வந்து அது கூஸ்பம்ஸ் ஏரியா, அது ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்காது. எல்லா தேட்டர்லேயும் நாங்கள் போய் விசிட் போகிறப்பெல்லாம் பார்த்து, நான் டேரக்டரோட போயிருந்தேன் சில தேட்டருக்கு. அப்போ எல்லாரும் பிரமாதமாக ரசித்தாங்க. அதை அந்த பல்ஸ் வந்து டேரக்டர் கரெக்டாக பிடிச்சிருக்காருல்ல. அதான் அது அந்த சாருடைய ரசிகர்களுக்கான ஒரு பெரிய முக்கியமான ஒரு பிளேஸ்மெண்ட். அது ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அது அப்படி ஒன்று கிடைக்கும் இடத்துல, அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. Unexpected-ஆ. நீங்க தூள் அருள் அந்த விக்ரம பார்க்கலான்னு, ஆனால் இப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றது எதிர்பார்க்கல. அதே மாதிரி ஜிவி சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் பெர்ஃபார்மன்ஸ் மியூசிக்கில் வந்து டு த கோர் பண்ணிட்டார், எக்ஸ்ட்ரீம் பண்ணிட்டார். அது வந்து அன்பிலீவபிளான மூமெண்ட் ஒவ்வொரு ஏரியாலையும் பண்ணார். நான் வந்து சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர்னு சார் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. மியூசிக் அவர் தான் பிஜிஎம் பண்ணியிருக்காரு சார். அனுராக் காஷ்யப்போட படம், ஹிந்தி ஃபில்மு. அதுக்கு ஈக்குவலாக, ஆமாம், அதுக்கு ஈக்குவலாக இதில் பண்ணதான் நான் உணர்றேன். அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு இதில் அவருடைய அந்த அந்த பிஜிஎம். உண்மையிலே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு படம் ஆரம்பிச்சதுலேருந்து சில படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறமா தான் எங்களுக்கு வந்து மீன் படத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் இதில் ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான், என்ன நடக்க போகுது, என்ன ஆரம்பத்தில் பதட்டத்தில் ஆக்கி விட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு சார். நீங்கள் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ண படங்கள் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு எல்லா டேரக்டர்ஸும் ரொம்ப பிடிச்ச டேரக்டர்ஸாக இருக்காங்க சார். ராம் சார், அப்புறம் லெனின் பாரதி சார், மேற்கு தொடர்ச்சி மலை, அப்புறம் வந்து மாரி செல்வராஜ் சார், ஜிவிஎம். ஸோ எல்லாரும் வந்து தொடர்ந்து பார்க்கும்போது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுடைய படங்கள் எல்லாமே ரொம்ப நோட்டபுளாகவே இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி டேரக்டர்ஸை சூஸ் பண்ணுறது ரொம்ப சூஸியா சார்? நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? இல்லை, அப்படி இல்லை. எனக்கு அந்த மாதிரி கிஃப்டடாக வருதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே. ராம் கூட ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஜிஎம் சார் கான்டாக்ட் கிடச்சிது. ஓகே. ஸோ அப்போ தான் அவங்க என்னோடய ஒர்க்கு பார்த்துட்டு தான் அவர் சார் கூப்பிட்டாரு. அதே மாதிரி தான் சுசீந்திரன் கூட ஒர்க் பண்ணும்போது லெனின் பாரதி கூட எனக்கு கான்டாக்ட் கிடச்சிது. ஆக்சுவலாக லெனின் பாரதி தான் என்னை சுசீந்திரன்ட்ட கூட்டிகிட்டே போனார். அப்படியா? ஆமாம். ஓகே. அப்புறம் அதே மாதிரி ராம் கூட இருக்கும்போது செல்வம் வந்து எனக்கு அங்கே பழக்கம் அப்போ தெரியும். ஓகே. ஸோ அப்படி தான் என்னுடைய தொடர்ச்சி போது கதைகள் வந்து எனக்கு ரொம்ப அந்த மாதிரியான கதைகள் வருதுன்னு நம்புகிறேன் நான். எனக்கு அது அப்படி ஒரு கிஃப்டடாக தான் நான் பார்க்குறேன். ஓகே. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கிடைக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரொஃபைலில் அது ஒரு பெரிய. ஆமாம் சார். ஆக்சுவலி நாங்கள் சில சினிமோட்டோகிராஃபர்ஸோடைய ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, அவங்க நிறையா படங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த படங்கள்லாம் எங்களுக்கு வந்து நோட்டபுளாக இருக்கான்னு பார்த்தா, ஒரு சில படங்கள் பார்த்துருப்போம், ஒரு சில படங்கள் எங்களால் வந்து இது அந்த படம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அழகர் சாமியின் குதிரையில் ஆரம்பித்து இப்போ நம்ம வீரதீர சூரன் வரைக்கும் அந்த ஃப்ளோ வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஃபெமிலியரான படங்களாகவும் இருக்குது. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் மனசை டச் பண்ணிட்டு போன படங்களாக இருக்குது. ஈவன் ராம் சாருடைய பேரன்பு அண்ட் வந்து அந்த மாமன்னன், கர்ணன், அந்த அது எப்படி சார்? அது உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுது, யோசிச்சிங்களா நீங்கள் அந்த மாதிரி? இல்லை, நிச்சயமாக நான் யோசிச்சிருக்கேன் அது. ஓகே. அதை தான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து பிளஸ்டு நான். ஓகே. அதனால எனக்கு அந்த மாதிரியான படங்கள் கிடைக்குது. அப்புறம் அதுக்குள்ளே ஒர்க் பண்ணும்போது நான் வந்து என்னோடய எஃபர்ட்டாக வந்து எக்ஸ்ட்ரீம் என்னெல்லாம் பண்ண முடியும், அதில் பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஏன்னா ஒரு இயக்குனருடைய கனவை, அவங்களுடைய விஷனை வந்து அவங்களுடைய எழுத்தை வந்து நம்ம வந்து ஃபில்ம் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு டிஓபியாக. ஏன்னா ஃபஸ்ட்டு விஷன், அந்த விஷன் வந்து அவங்கள வந்து டைரக்டரை கன்வின்ஸ் பண்ணுறதா இருக்கணும். டைரக்டருடைய அந்த அவங்களுடைய இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே. அப்படி நான் எவ்ரி ஃப்ரேம் ஒர்க் பண்ணுவேன் நான். அந்த ப்ராக்டிஸ் தான் இப்படி நல்ல நல்ல படங்கள் கிடைக்குதுன்னு நம்புகிறேன். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.